ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேருந்தில் ஒரு ஆண் ஒருத்தர் தவறுதலாக நடந்ததாக கூறி இன்ஸ்டாவில் வீடியோ வெளியிட்ட ஒரு பெண். அந்த வீடியோவை பார்த்து மனம் உடைந்து தற்கொலை செய்த அந்த ஆண். அந்த நபர் இறக்குறதுக்கு முன்னாடி அவருடைய நண்பரிடம் சொன்ன ஒரு வார்த்தை. கேரளா போலீசாரால் கைது செய்யப்பட்ட அந்த பெண். இப்போ விசாரணை எந்த கட்டமா நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி ஸ்டார்டிங் 2026 ஸ்டார்டிங் சரியா? அங்க உள்ள கோழிக்கோடு கேரளா இருக்குல்ல, கோழிக்கோடு அருகே உள்ள கோவிந்தபுரத்துல வசிக்கிற தீபக் என்பவர். அவருடைய வயசு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 41 வயசுல இருந்து 42 வயசு தான் மினிமம் இருக்கும். அவர் என்ன பண்றாருன்னா ஒரு தனியார் பஸ்ல பயணம் செய்யறாரு. அந்த பஸ் ரொம்ப கிரௌடா இருக்கு, கூட்டமா இருக்குது. நின்னுதான் பயணிக்க முடியும், உட்கார முடியாது சரியா? அதே பேருந்துல பயணம் செஞ்ச ஒரு பெண். அந்த பெண்ணோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷிம்சிதா முஸ்தபா சரியா? அவங்களுடைய வயசு என்னன்னா 35 வயசு இருக்கும். அவங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்கன்னா மலப்புரம் பகுதியை சேர்ந்தவங்க. இவங்க வந்து சமூக ஊடகத்துல வந்து அதாவது இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் இதுலயே இருந்திருக்காங்க. ஃபுல் வீக்லயே இருந்திருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களும் பஸ்ல இருக்க சீட் இல்லாம நிக்கிறாங்க. அப்போ இந்த தீபக் என்பவரும் நிக்கிறாரு. பக்கத்துல தான் நிக்கிறாரு. அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, வீடியோ எடுக்குறாங்க. அந்த வீடியோல எப்படி தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீபக் என்பவர் அந்த பொண்ணோட பிரைவேட் ஏரியால வந்து டச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அதுல இருக்குது சரியா? அப்ப அந்த பொண்ணு சுத்தி சுத்தி வீடியோ எடுக்குது. வீடியோ எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல வெளியிடுறாங்க. அதாவது இன்ஸ்டாகிராம்ல வெளியிடுறாங்க. இந்த நபர் வந்து தவறுதலா நடக்குறாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாலியல் தொல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, அவங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து வெளியிடுறாங்க. சரி, இந்த வீடியோ எந்த அளவுக்கு வைரல் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது இந்த பொண்ணு இப்படி வந்து வீடியோ வெளியிட்ட உடனே இது கேரளா ஃபுல்லா ரொம்பவே பயங்கரமா வந்து வைரல் ஆக ஆரம்பிக்குது. கேரளால மட்டும் அந்த டக்குனு ஸ்பாட்ல வந்து வைரல் ஆகுது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி எல்லா ஏரியாலயும் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே வைரல் ஆகுது. சரியா? ஆ எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தரப்பினர்கள் வந்து தீபக்குக்கு ஆதரவா பேசுறாங்க. அந்த வீடியோ பார்த்தா, அந்த நபர் கேஷுவலா தான் நிக்கிறாரு. கூட்ட நெரிசலால சும்மா டச் ஆகுது. இந்த பொண்ணு தான் கிட்ட கிட்ட போய் நிக்குது. அப்படிங்கிற மாதிரி தீபக்கு ஆதரவா பேசுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா பேசுறாங்க. அதாவது இப்படியும் பஸ்ஸுகள்ல இருக்கிறாங்க. என்ன மனுஷன்? அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா, இணையதளத்துல வந்து அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு வராங்க. சரியா? இந்த வீடியோ எப்படி தீபக்கு தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவருமே பார்க்குறாரு. முக்கியமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நண்பர்கள், ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நபர் என்னடா இப்படி வந்து வீடியோல வைரல் ஆயிட்டு இருக்குது. ஒரு பொண்ணுகிட்ட நீ தப்பா நடந்திருக்கியே அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ வந்து எல்லாருமே வச்சு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே தீபக் என்பவர் அந்த வீடியோவ பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்ததுமே அவர் ரொம்பவே மன உளைச்சல்ல ஆளாகுறாரு. என்ன பண்ண இப்படி நம்மள வந்து எல்லாருமே தப்பா நினைக்கிறாங்களே! அதாவது இந்த வீடியோ வந்து ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்குது. அ ஏன்னா இந்த அவருக்கு தான் கெட்ட பேரு. ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டாலும், இன்னொரு பக்கம் வந்து கெட்ட பேர் அவருக்கு அதிகமாவே இருக்குது. அப்ப என்ன பண்றாருன்னா, இப்படி ஆயிட்டோமே! இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்களே! அப்படிங்கிற மாதிரி மன உளைச்சல்ல ஆளாக ஆரம்பிச்சுட்டார். சரியா? அப்ப என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபக் என்பவரு இதுக்கு ஒரு முடிவு எடுத்து தீரணும் அப்படிங்கிற மாதிரி நெனைக்காரு. அது என்ன முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபக் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இனி இந்த அவமானம் நமக்கு தேவையா? நம்ம வந்து இறந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சூசைட் அட்டெம்ப்ட் பண்றதுக்கு தற்கொலை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நெனைச்சுட்டாரு. அதே மாதிரி ஜனவரி 19ஆம் தேதி தூக்கிட்டு தற்கொலை பண்ணிட்டாரு. சரியா? எப்பவும் போல அவர் ரூம் டோர் வந்து பூட்டி தான் இருந்திருக்கு. அப்போ ஒரு ரிலேட்டிவ் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபேமிலிலாம் இருக்கிறாங்களா, அப்போ என்னாச்சு தீபக் வெளிய வரலையே! அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நேரம் ஆயிட்டு. டவுட் படுறாங்க. டவுட் பட்ட உடனே, சரி நம்ம இனி கதவ உடைச்சு பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு உடைச்சு பார்க்கும்போது, தீபக் அங்க தற்கொலை பண்ணியிருக்காரு தூக்கிட்டு. சரியா? உடனே தீபக்க வந்து வெளிய எடுத்து ஹாஸ்பிட்டல்ல போய் தான் அட்மிட் பண்றாங்க. சரி, தீபக் இறக்குறதுக்கு முன்னாடி அவங்களுடைய நண்பர்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ இந்த அளவுக்கு வைரல் ஆயிட்டு இருக்குது. பட் இது வந்து நான் இந்த மாதிரி நடக்கல. என் மேல எந்த தப்பும் கிடையாது. இந்த பொண்ண கம்ப்ளைண்ட் பண்ணணும். அப்படிங்கிற மாதிரி தீபக் வந்து அந்த நண்பரிடம் சொல்லியிருக்கிறாரு. சரியா? சொல்லிக்கிட்டு தான் மன உளைச்சல் தாங்க முடியாம
இனி நம்ம தற்கொலை பண்ணிருவோம் அப்படிங்கிற மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. தீபக் தற்கொலை பண்ணது எந்த அளவுக்கு கேரளால வைரல் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே கேரளால வைரல் ஆக ஆரம்பிக்குது. சரியா? அதாவது ரொம்பவே ஃபாஸ்ட்டா இந்த பொண்ணு இந்த அளவுக்கு வீடியோ பதிவிட்டதுனால, இந்த தீபக் என்பவர் வந்து உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வைரல் ஆக ஆரம்பிச்சோனே, எல்லாருமே இந்த பொண்ண வந்து திட்டி திட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க. சரியா? இதெல்லாம் ஒரு பொண்ணா? இந்த மாதிரி ஒரு வீடியோக்காக வியூஸ்க்காக, லைக்ஸ்க்காக இந்த மாதிரி பண்ணுதே! அப்படிங்கிற மாதிரி திட்டி திட்டி பேசுறாங்க. கேரளால மட்டும் இல்லங்க. தமிழ்நாட்டிலயும் மத்த கண்ட்ரீஸ்லயும் வந்து இந்த பொண்ண பத்தி ரொம்ப ரொம்ப திட்டி திட்டி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா? இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். உடனே இத பார்த்துக்கிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு அப்படி தெரியுமா? அந்த அவங்க போட்ட வீடியோவ டிலீட் பண்ணிட்டாங்க. டிலீட் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு ஒரு பதிவு போட்டுச்சு. என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு அதுல என்ன சொல்லுச்சுன்னா, "நேத்து நான் வந்து பேருந்துல பயணம் செஞ்சேன்." சரியா? அதுல ஒரு ஆண் என்ன வந்து சம்மந்தமே இன்றி என்ன வந்து தொட்டுட்டே தான் இருந்தாரு. அது நான் வந்து உண்மையா நடந்தது. அதனால தான் நான் அந்த வீடியோவ பதிவு போட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது அந்த பொண்ணு மேல நியாயம் இருக்கிறது மாதிரி, தீபக் என்பவர் மீது வந்து தப்பு இருக்கிறது மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்லுது. சரியா? அதுக்கப்புறம் அந்த நபர் இறந்துட்டாரு. மன உளைச்சல் காரணமாக. சரியா? தெரியாம நடந்துச்சு. சாரி அப்படிங்கிற மாதிரி எதுவுமே போடல. அந்த பொண்ணு நான் பண்ணது தான் கரெக்ட்டு. இந்த மாதிரி வந்து ஆண்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்கு, இன்ஸ்டால பதிவிட்டிருக்கு. சரியா? வீடியோவ டிலீட் பண்ணிட்டு. சரி இது ஒரு பக்கம் வைரல் ஆயிட்டு இருக்குது. இந்த பொண்ணு வீடியோ டிலீட் பண்ணிட்டு இப்படி ஒரு பதிவு போட்டது. சரியா? இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபக்கோட ஃபேமிலி ரிலேட்டிவ் என்ன பண்றாங்கன்னா, கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க அந்த பொண்ணோட. சரியா? இது வந்து இந்த பொண்ணு வீடியோ இந்த மாரி தவறுதலா வெளியிட்டதுனால தான் தீபக் வந்து தற்கொலை பண்ணாரு தூக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. அந்த பொண்ணு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி அவங்க உறவினர்கள் எல்லாமே சொல்றாங்க. முதல்ல வந்து போலீசார் வந்து என்ன வழக்கு பதிவு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கைக்கு மாறான மரணம் அப்படிங்கிற மாதிரி வழக்கு பதிவு பண்ணாங்க. அடுத்தடுத்து வந்து தீபக் என்பவருடைய ஃபேமிலில இருந்து அதாவது கம்ப்ளைண்ட் குடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து, இந்த பொண்ணு மீது ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி, இந்த ஷிம்ஷிதா மீது வந்து தற்கொலைக்கு தூண்டுதல் அப்படிங்கிற மாதிரி செக்ஷன் பாரத நியாய சன்சிதா பிரிவு சரியா 108 அதன் கீழ் வந்து வழக்கு பதிவு பண்ணாங்க போலீஸ் அதிகாரிகள். அதுக்கு பிறகு போலீஸ் அதிகாரிகள் சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க. வழக்கு பதிவு பண்ணதுக்கு அப்புறம் ஏன்னா இது ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்குது. கேரளா ஃபுல்லா ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுக்கலன்னா இந்த இணைய வலைதளவாசிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா, கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் அடிப்படையில போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, விசாரணை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, அதாவது அந்த பெண்ணு தனியார் பேருந்துல போயிட்டு இருந்தாங்களா, அதே தீபக் என்பவரும் அதே பேருந்துல போனாரு. சரியா? அந்த பேருந்துல உள்ள கண்டக்டர், டிரைவர் எல்லாத்தையுமே கூப்பிட்டு விசாரணை பண்றாங்க. சரி என்னலாம் கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது கம்ப்ளைண்ட் இந்த டேட்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சா? அதாவது ஏதாவது தவறுதலாட்டு நடந்ததாட்டு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சா? அப்படிங்கிற மாதிரி டிரைவர் கிட்டலாம் கேட்கறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? ஏன்னா அந்த வீடியோ ரொம்பவே வைரல் ஆயிட்டு, கண்டிப்பா அவங்களலாம் கூப்பிட்டு கேட்கணும்ல. அத மாதிரி அவங்களையும் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. சரி அதுக்கு பிறகு இந்த பொண்ண கைது பண்ணிரலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா, ஷிம்ஷிதாவ வந்து தேடுறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்கன்னா, வீடியோ எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிக்கிட்டு தலைமறைவாயிட்டாங்க. என்ன எப்படினாலும் கண்டிப்பா வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். நம்மள கைது பண்ணிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தலைமறைவாயிட்டாங்க. அவங்களுடைய இன்ஸ்டா ம் எல்லாத்தையும் வச்சு லொகேஷன்லாம் எடுத்துரலாம் அப்படிங்கிற மாதிரி நெனச்சு எல்லாம் பண்ணி செக் பண்ணாங்க. பட் எல்லாமே வீடியோலாம் டெலீட் பண்ணிட்டு அந்த பொண்ணு வந்து இன்ஸ்டாகிராமே வந்து முடக்கம் பண்ணிட்டாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு ஃபாரின்ஸ்க்கு வந்து தப்பி செல்ல போறதாட்டும் ஒரு தகவல் வந்து போலீஸ் அதிகாரிகளுக்கு வருது. சரியா? போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, தீவிரமா இந்த பொண்ண வந்து தேடுறாங்க. தலைமறைவான இந்த பொண்ண வந்து கைது பண்ணிட்டாங்க. சரியா? அப்போ இந்த பொண்ண எங்க வச்சு போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணுனாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது 2 விதமா சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் சில நியூஸ் சேனல்கள்ல வந்து இந்த பொண்ணு அவங்களுடைய ரிலேட்டிவ் வீட்ல தலைமறைவா இருந்துச்சு. போலீஸ் அதிகாரிகள் வந்து கண்டுபிடிச்சு இந்த பொண்ண கைது பண்ணிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சில நியூஸ் சேனல்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு வந்து தானாகவே போய் சரண்டர் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 2 விதமாட்டு வந்து சொல்லிட்டு வராங்க. ஆனா போலீஸ் அதிகாரிகள் இந்த பொண்ண கைது பண்ணிட்டாங்க.
கைது பண்ணிக்கிட்டு இந்த பொண்ணுகிட்ட என்னென்ன விசாரணை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது தீபக் என்பவர் வந்து உங்களிடம் தவறுதலாட்டு நடந்ததாக கூறப்பட்ட வீடியோ வந்து வைரல் ஆச்சுல. அது உண்மையா இல்லையா? அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வந்து இந்த பொண்ணிடம் கேட்கப்பட்டிருக்குது. இந்த பொண்ணு வந்து என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் அதிகபூர்வமான தகவல் வெளிவரல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு ஜனவரி 21ஆம் தேதி இன்னைக்கு தான் கைது செய்யப்பட்டிருக்குது. இப்ப அந்த பொண்ணு யார் கஸ்டடியில இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா துல்லியமா சொல்லணும்னா கோழிக்கோடு போலீஸார் அவங்களுடைய கஸ்டடியில இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணுகிட்ட நெறைய கேள்விகள் கேட்கப்பட்டுட்டு இருக்குது. குறிப்பா அந்த பொண்ணு பயணம் செஞ்ச பஸ் டிரைவர், கண்டக்டர் அது மட்டும் இல்லாம சில பயணிகள் எல்லாத்தையுமே கூப்ட்டு விசாரணை பண்ணி அந்த வீடியோவ எடுத்து அந்த பொண்ணுகிடம் சில தகவல் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சீக்கிரமா அந்த பொண்ணுகிட்ட என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டாங்க, அந்த பொண்ணு மீது தப்பு இருக்குதா, தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி தகவல் சீக்கிரமா நமக்கு வெளிய வரும். பட் இந்த ஒரு வீடியோவால ஒரு உயிரு பறி போயிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியாகணும். இந்த வீடியோ பார்க்குற நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? தீபக் என்பவர் வந்து உயிரிழந்திருக்காரு தூக்கிட்டு. சரியா? அவர் மேல தப்பு இருக்குதா? இல்ல இந்த வீடியோவ வந்து ஒரு பெண் பதிவிட்டாங்களா? அந்த பெண் மேல தப்பு இருக்குதா? இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.